உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இது யாருக்காக? நம்ம வீவர்ஸ்க்காக தானே. கார்ல போகும்போதெல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் அந்த பறவை போல பாட சொன்னா நாங்களும் பின்னாடியே லலாலா ஷூட்டிங் எல்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டார் அப்பா. எங்க வந்தீங்க, ஏன் இங்க வர சொன்னீங்க? எங்க அம்மாவை தான் வந்து திட்டுவாங்க. சிவாஜி கணேசன் சாருக்காக அப்பா பாடுனதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? எங்கே நிம்மதி சரோஜாதேவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே படத்தை பார்க்கல, அப்பாவே பாட்டுட்டு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் பயங்கர ஒரு நட்பு இருந்தது. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. இந்த வீட்டுல அப்பா கிட்ட வாய்ப்பு கேட்டவங்க எல்லாம் இப்போ இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில யாருன்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஏன் சின்ன குழந்தையா மோதிரம் போட்டு இருந்தாரா, குட்டி போட்டாரு. மோதிர கையால குட்டு வாங்கியிருக்க, நீ நல்ல பெரிய ஆளாயிடுவப்பா. இளையராஜா சார் மியூசிக்ல அப்பா பாடினதுல உங்களுக்கு அன்ன கிளி உன்னை தேடுதே, ஆசையோடு ஏற்றி வைத்து பாசதீபம். இளையராஜா அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த நட்பு எப்படி இருந்துச்சு? அவர் ஈகோ அவருக்கு தான் சொன்னாதான் கேட்கணும். அவர் எஸ்பிபி ஐயா பத்தி என்ன சொல்லுவாங்க? வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தானே போவாங்க. எனர்ஜியா இருக்கா. சினிமாவில கடைசி அவர் பாடினது விக்ரம் கண்ணு தெரியாம காசி. அப்பா பட்ட கஷ்டம் அப்படி ஊரா சுத்திட்டு சான்ஸ்க்காக 2 வருஷம் அவங்க கிட்ட உழைச்சாங்க. துணி துவைக்கிறது, மாவாட்டுறது. 40 வருஷத்துக்கும் மேல திரைத்துறையவே தன்னோட குரலால் நிறைய பாடல்களால் துவம்சம் செய்த பாடகர் கலைமாமணி பத்மஸ்ரீ TM சௌந்தரராஜன் ஐயா அவர்கள். அவங்களுடைய செல்ல மகள் மல்லிகா நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. 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 அப்பாவோட பாட்டு ஒரு 5-6 பாடுங்க பாப்போம். எல்லா பாட்டுமே எனக்கு நல்லா பிடிக்கும். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. இந்த பாட்டு எதுக்கு நான் பாடினேன்னா, எங்க அப்பா அந்த லாஸ்ட் லைன் ஒண்ணு வரும், அது எங்க அம்மாக்காக பாடினதுன்னு சொல்லுவாரு. எங்கே என் காலம் எல்லாம் கடந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மயங்கி விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூட்டுவேன். அது அம்மாக்காக வந்து பாடணும் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன ஒரு காதல். அம்மாக்கு வர வெக்கமா போயிடும். மேடையில எல்லாரதுக்கும் சொல்லிட்டாரு அப்பா. மதுரை காந்தி மியூசியத்துல சொன்னோன்னு அம்மாக்கு வர வெக்கமா போச்சு. எல்லாரும் அம்மாவை திரும்பி பாக்குறாங்க இந்த லைன் பண்ணோன்னு. அதெல்லாம் கலகலப்பா பாடுவாரு. எப்படி ஒரு காதலும் கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஏன்னா சினிமா ஃபீல்டு அப்படிங்கும் போது எல்லா பழக்கங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் போது அப்பா அவ்வளவு டிசிப்ளினா இருந்திருக்காங்க. நான் வந்து நிறைய இந்த முத்து மணி மாலை அதெல்லாம் பண்ண. அப்பா இன்னடி ராக்கம்மா 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடின்னு சொல்லுவாரு. இப்ப அப்படிதான் போட்டிருக்கீங்க. அது முத்து மாலை போட்டுருக்காரு. அப்பாக்கு அதெல்லாம் 5-6 ரூபாய் இல்ல. நல்லா பாடுவாரு. அதெல்லாம் என்னை பார்த்துட்டு அப்ப இன்னும் தங்கங்களே அது பாடுவாரு. அப்போ நாங்களாம் தூங்கல. இப்ப தூங்காம லேட்டா தூங்குனாங்க. தாலாட்டு பாடவா தாயாக மாறவா, தூங்காத கண்களையும் தூங்க வைக்கவா. எப்ப நல்லா தூங்கிடுவோம் நாங்க. சமயா நீங்களே பாடுறீங்களா? கார்ல போகும்போதெல்லாம் அப்பா பாடுவாரு. நாங்களும் குரூப்பா பாடுவீங்க. வீட்டுல ஃபேமிலியா பாடுவீங்க அப்பாவோட பாட்டு. அதுவும் அந்த பறவை போல பாட சொன்னா நாங்களும் பின்னாடியே லலாலா பாடுவோம். ஜாலியா இருக்கும். அதெல்லாம் அது ஒரு காலம், இனிய காலம் உங்களுக்கு லைஃப்லயே. சந்தோஷமா இருக்கும். எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாரும் வருவாங்க பாருங்க அப்பாவை பாக்கிறதுக்கு. அவங்களோடவே நாங்கெல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் போவோம், ஷூட்டிங் எல்லாம் போவோம். வரவங்க எல்லாம் எந்த இதை ஷூட்டிங் பார்க்கணும், ரெக்கார்டிங் பார்க்கணும் தான் சொல்லுவாங்க. எங்களெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டார் அப்பா. அதனால அவங்க அந்த குரூப் வரும்போது நைஸா அவங்கள ஓட்டிட்டு ஓடிடுவோம்.
எங்க வந்தீங்க, ஏன் இங்க வர சொன்னீங்க, யார் உங்களை கூப்பிட்டு வந்தது கேட்டுருவாரு அப்பா. எங்க அம்மாவை தான் வந்து திட்டுவாங்க, ஏன் பசங்களெல்லாம் அனுப்பிச்சாரு. சிவாஜி கணேசன் சாருக்காக அப்பா பாடினதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? எங்கே நிம்மதி. ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினாரு அப்பா அந்த பாட்டு. ஆமா, ஏன்னா நாங்க புதிய பறவை படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு தான் போயிருந்தோம். எங்கே நிம்மதி பாட்டு முடிஞ்சிட்டு அப்பாவை யாரோ லைட் போட்டு பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான், ஒரே கலாட்டா. படம் பாட்டுக்கு இங்க ஓடிட்டு இருக்கு, இங்க பாட்டு கூட்டம் எல்லாம் அப்பா பக்கத்துல வந்துட்டாங்க எல்லாரும். அப்புறம் வந்து போலீஸ் வந்து நாங்க வெளியே வாங்க சார்னா எங்களை வெளியில கூட்டிட்டு போனாங்க. அப்படி ஆயிடுச்சு. படம் அரைக்குறையா தான் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு இருக்கும் படம் பாதியில போறேனே இல்ல பார்க்கலையே அப்பா, படம் பார்க்கலையேப்பா. சரி நான் மட்டும் வெளியில போயிட்டு வரேன், நீங்க படம் பார்த்துட்டு வாங்கன்னு எங்களை அப்புறம் உள்ள ஓடி வந்துட்டோம் நாங்க. அப்ப வீட்டுக்கு போங்கப்பா நீங்க, நாங்க படம் பார்த்துட்டோம். சரி, எங்கே நிம்மதி பாடலாமா? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். யாருக்காக? யாருக்காக, 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 இது யாருக்காக? நம்ம வீவர்ஸ்க்காக தானே. யாரு சாமி? என்ன ஒரு எக்ஸ்பிரஷன், என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட். அதாவது அப்பா பாடும்போது எப்படின்னா, நிறைய பேர் இந்த இப்ப பாடுறவங்க எல்லாம் காதுல கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எல்லாம் பாடுவாங்க. அப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. அது ஒரு டென்ஷனே இருக்காது. ஆமா, அழகா ரிலாக்ஸா பாடுவார், என்ஜாய் பண்ணி. ஆமா. இந்த பாட்டு பீசுஸ்லாவும் அப்பாவும் பாடும்போது என்ன பாட்டு அது, ஜெய்சங்கர் படம் அது. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடூடி வந்தேன். ஓடுவார் அப்பா. இல்ல ரெக்கார்டிங்ல இல்ல, ஸ்டேஜ்ல கச்சேரியில பாடும்போது. ரெக்கார்டிங்ல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒரு மைக்கு தானே, அழகா பாடிட்டு வருவாங்க. பட் அந்த என்ஜாய் பண்ணி பாடுறதுன்றது. ஆமா, அப்பா அதுதான் எம்எஸ் விஸ்வநாதன் தான் சொல்லுவாரு. அந்த பாட்டுல அந்த சிச்சுவேஷன் சொல்லிட்டானா அப்படியே மாறிடுறீங்க அண்ணே, எப்படி அண்ணே முடியுதுன்னு கேட்பாரு. இப்போ வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அந்த பாட்டெல்லாம் அதெல்லாம் கூட அப்படிதான். அந்த சோகத்தை வர வச்சுப்பாரு மனசுக்குள்ள, அந்த மாதிரி வர வச்சுட்டு அந்த மாதிரி. ஏன்னா தத்துவம் தானே அதெல்லாம், பட்டினத்தார்லாம் என்ன சொல்லியிருக்காரு, அதானே இந்த பாட்டுலயும் இருக்கு. அதனால சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்று விடு என்பான். எல்லா பாட்டும் லிரிக்ஸோட ரொம்ப அழகா பாடுறீங்க. பசங்கள்லாம் நான் பாடினா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க தனியான்னு, என்ன பாடிட்டு இருக்கேன்ப்பா, பாண்டியா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், சொல்லிட்டு செய்யுமா எதையும் அப்படின்பாங்க. என்ன கிண்டல் பண்றாங்க பசங்கன்னா அப்படிதானே கிண்டல் பண்ணுவாங்க. பட் நீங்க கியூட்டா தான் பாடுறீங்க. கியூட்டா நீங்க பாடுறதோட அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, வேற லெவல். பாடகர்கள் எல்லாமே அவங்க பாடும்போது நடிக்கும் போதெல்லாம் தன்னை அபியூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சந்தோஷமா பண்ணா அது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா சோகம், வருத்தம், துக்கம், வலி, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அமைகிற பாடல்களை அவர் பாடும்போது தன்னை அதை நினைக்கும் போது அந்த குரல்ல ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம், ஒரு வருத்தம் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க இல்லையா? நிச்சயமா அதெல்லாம் வரணும், அப்பதான் அந்த பாட்டு ஹிட் ஆகும். ஏன் அழுதாய், ஏன் அழுதாய், என்னுயிரே ஏன் அழுதாய், நான் அழுது ஓய்ந்த பின்னே நன்றி சொல்லவோ அழுதாய். அப்படியே சரோஜாதேவி பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, இருவர் உள்ளம் அந்த ப்ரிவிஷியம். அப்படியே படத்தை பார்க்கல, அப்பாவே பாட்டுட்டு இருக்கு. எப்படி இவ்வளோ உருக்கமா பாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. சரோஜாதேவி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு படமே பார்க்கல, அப்பா பாடும்போது அப்பாவையே பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அந்த உருக்கமா பாடுவாங்கல்ல, நல்லா இருப்பாங்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இந்த மாதிரி அப்பா எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமா பாடிட்டாரு. நவரசத்தையும் கொண்டு வருவாரு ஒரே பாட்டுலயும். பாட்டு பாடிட்டு வந்து வீட்டுல அந்த அந்த சோகமோ அந்த துக்கமோ இருக்கும்போது அழுவுறது, வீட்டுல உங்ககிட்ட சொல்றது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளவு ரெக்கார்டிங்கோட முடியுது. அதெல்லாம்
அதாவது புதுசாக யாருக்காவது பாடினான்னா அதை சொல்லுவாங்க. ஆக்ட்ரஸ்ஸு இப்போ வந்து சிவகுமாருக்கு பாடியிருக்கேன், அதெல்லாம் எப்போ பாடினது. அதெல்லாம் ஜெய்சங்கர் வந்தபோது, ரவிச்சந்திரன் வந்தபோது அப்போல்லாம் வந்து சொல்லுவார், புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் நான் தான் பாடணும் அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் பயங்கர ஒரு நட்பு இருந்தது இல்லை? ஸோ அதை பற்றின மெமரிஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, எம்ஜிஆர் அப்பா என்ன பாட்டு பண்ணாலும் ஓகே சொல்லுவார். அவங்க வந்து மியூசிக் டைரக்டர் இது சரியில்லைன்னு சொன்னாலும் அவர் வந்து கேட்டுட்டு இவர் பண்ணது கரெக்டு, இதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதெல்லாம் ரொம்ப அப்பா ரொம்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு அப்பாவா. சிவாஜி ஐயா சிவாஜியெல்லாம் கட்டி பிடிக்கலாம் மாட்டாரு. அவர் என்ன நான் தான் அவர் தான் நாம் சொல்லிடுவார், அவ்வளோதான். அதே தான் சொல்லுவார், வேற என்ன தனியாக வந்து பிரித்து சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா அவர் வாயசிச்சு அவர் பாட்டு பாடி நடிக்கிறாரு, ஆனால் பாடினது அப்பா தானே. அதனால அவர் சொல்வார், நானே அவரே நானே, நான் தனியா பிரிச்சு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீட்டுல அப்பா கிட்ட வாய்ப்பு கேட்டவங்க எல்லாம் இப்போ இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியில யாருன்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பா வந்து அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். சான்ஸ் வாலி இருந்தாலும் சரி, ஏஆர் ரஹ்மான் சரி, ஏஆர் ரஹ்மான் சின்ன குழந்தையா அவங்க அப்பாவோட வருவாரு, அப்பவே எங்க அப்பா சொல்லுவார், மோதிரம் போட்டுருந்தாரா, குட்டி போட்டாரு. அப்பாவா? ஆமா, அந்த குழந்தை நல்ல கீபோர்டு அழகா வாசிக்கிற, ஃபீல்டுல அனுப்புப்பா, நல்லா வருவான் இவன், நல்ல திறமைசாலி அப்படின்னு சொன்னார் அப்பா. அது அந்த மோதிர கையால குட்டு போட்ட அவங்க அப்பா சொல்ற, ஏய் மோதிர கையால குட்டு வாங்கியிருக்க, நீ நல்ல பெரிய ஆளாயிடுவ பாரு, ஐயாவே சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஓகே, சொல்லிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அது ஏஆர் ரஹ்மான் பார்க்கும்போதெல்லாம் அப்பா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏஆர் ரஹ்மான் சாரும் அது வந்து பயங்கரமா ரிசீவ் பண்ணிட்டு அவரோட அந்த செம்மொழி பாட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கினாரு இல்லையா? ஐயா மரியாதைப்பா, எல்லாருக்கும் ஐயா எப்பவுமே மரியாதையா இருப்பாங்க. பட் அதே அப்பாவுக்கும் ஒரு ஆசை இருந்ததுல ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்ல பாடணும். லாஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு, படுத்த படுக்கையில பாட்டு பாடிட்டே இருப்பாரு, ஒரு நடுக்கம் கூட இல்லாம பாரு எவ்வளவு அழகா பாடுறேன். ஏஆர் ரஹ்மான் வந்து கூப்பிடுவாரு பாரு என்ன அப்படின்லாம் சொன்னாரு. அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, அவருக்கு அந்த ஒரு ஆசை. வருவார் பாருங்க, எப்படியாவது திரும்ப ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்து பாடுவார் என்னமோ அப்படி சொல்றீங்க. ஏன்னா அவருக்கு இருக்கலாம். 2013-12 கூட அவரு 91 வயசுல ஆசை இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப பாடுவாருங்க அப்பா கூட, சவுண்டா நல்லா பாடுவார். எத்தனை வயசு வரை கடைசியா பாடினாரு அப்பா? 90 வரைக்கும் பாடினாரு அப்பா, 90 வரைக்கும் பாடினாரு. ப்ரோக்ராம்ல பாட்டு பாடினாரு. தம்பிங்க கச்சேரி இருந்தது, ஆனாலும் அப்பா நானும் பாடுறேன்னு சொல்லிட்டு அப்பாவே பாடினாரு. சினிமாவில கடைசியா அவர் பாடினது 85 இருக்கும். விக்ரம் கண்ணு தெரியாம காசி பாட்டு, அது வந்து ஒரு சிங்களத்துல படம் எடுத்தாங்க, தமிழ் டப்பிங் பண்ணாங்க. அப்பா தான் பாடினாரு ஃபுல்லா. அதுல இளையராஜா பாட்டு தானே அதெல்லாம், அப்பா பாடினாரு. அதுல வந்து இங்கே வந்து அந்த பாட்டெல்லாம் எழுதி கொடுத்து அப்பா முடியல அப்பாக்கு அப்பெல்லாம் 90 வயசு ஆயிடுச்சுல்ல, இருந்தாலும் ரெக்கார்டிங் தியேட்டர் போய் பாடிட்டு வந்தார். இளையராஜா சார் மியூசிக்ல அப்பா பாடினதுல உங்களுக்கு பிடிச்சது? நிறைய. அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராஜன், அந்த பாட்டு. அப்போ வந்து சிந்து நதி கரை ஓரம் ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு. அன்னக்கிளி உன்னை தேடுதே, அந்த பாட்டு அதான் ஃபர்ஸ்ட் அப்பாங்க அவருக்கா பண்ணது அந்த படத்துல. இளையராஜா சாரோட ஆரம்ப கட்டங்கள்ல அப்பா நிறைய பாடியிருக்காரு. ஒரு 16-17 பாட்டு அந்த மாதிரி பாடியிருப்பாரு அப்பா. அவங்க 2 பேருக்கும் இருந்த நட்பு எப்படி இருந்தது? நல்ல நட்பு தாங்க இருக்கும். அந்த பாட்டுல மட்டும் அவருக்கு என்னன்னா, அப்பா சொல்ற மாதிரி அவர் கேட்க கூடாதுன்ட்டு ஒரு இது அவருக்கு, இளையராஜா சார் அவர் ஈகோ. அவருக்கு தான் சொன்னாதான் கேட்கணும், அவர் சொன்னது நான் கேட்க கூடாது. அதுலதான் ஒரு இதுவா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல அவருக்கு. அதுல ஈகோ ஜாஸ்தி. அதுல சண்டை வந்தா எப்படி சமாதானம் ஆகும்? அப்ப சமாதானம் பண்றது அவங்களா சமாதானம் ஆக்க வேண்டியதுதான். எங்க அப்பா எப்பவுமே சொல்லிட்டு, அப்படியாப்பா சந்தோஷம்ப்பா நல்லா இருக்கு சொல்லிட்டு, ஏதாவது குறை இப்படி பாடணும் அப்படி அவங்களாம் அடுத்தடுத்து ரெக்கார்டிங் கூப்பிட்டாங்க. அப்புறம் சிவாஜிக்கு பாடணும்னா அப்பா தானே கூப்பிடணும். நீதி படத்துல சிவாஜி படம் தானே. பட் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஈகோலாம் ரொம்ப நார்மல் இல்ல? பட் அதை வந்து அப்பா எப்படி கேரி பண்ணாங்க? அப்பெல்லாம் இல்லைப்பா, ஒரு ஃபேமிலியா இருந்தாங்கப்பா. ஃபேமிலிக்குள்ள சண்டை வந்தாலும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சமாதானம் ஆயிடும். அந்த மாதிரி தான் அவங்க இதெல்லாம் இருந்தாங்க. அந்த சினி ஃபீல்டு, அப்போ இருந்த சினி ஃபீல்டு, அந்த மியூசிக் எல்லாம் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட மாட்டாங்க.
போட்டியாக நினைப்பாங்க. போட்டி தான் இருக்குமே தவிர பொறாமையே இருக்காது. அதனால நல்லா அடுத்தடுத்து சமாதானம் ஆகி அவங்க எல்லாரும் ஒன்றா ஒரு ஃபேமிலியாக இருந்தால் அந்த பாட்டு ஹிட் ஆகும். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு வரிசையாக வந்து டாப் ஹீரோஸ்க்கு எல்லாமே அப்பா பாடியிருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது புதுசாக மியூசிஷியனும் வராங்க, சிங்கர்ஸும் வராங்க. இவ்வளோ பெரிய கோபுரத்தில் அப்பா இருந்தாலும் அடுத்து வாய்ப்புகள் அப்படின்னு குறைய தொடங்குற ஒரு காலகட்டம் இருக்கும்ல. இன்னொரு யங் ஜெனரேஷன் வராங்க, அந்த ட்ரெண்டிங்கே மாறுது. அப்படிங்கும்போது அந்த பீரியட் வந்து அப்பாவுக்கு எப்படி இருந்தது? அப்பா என்ன சொல்லுவார், அந்த காலத்தில் இந்த வசதி இல்லைன்னா இன்னும் என் குரல் எப்படி தரமா இருக்கும் அதுதான் சொல்லுவார். இன்னும் அதாவது இன்னும் அழகாக பாடியிருப்பேன். இந்த மாதிரிலாம் டிஜிட்டல்லாம் இப்போ லேட்டஸ்ட் வந்தப்புறம் இந்த இதில் என்னை பாட வச்சான்னா அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் அந்த ஏதோ ஒரு பாட்டு கேட்டான்னா பாட்டு நான் பாடினேன் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். அப்படி நினைச்சு பார்த்து பாருங்க, இந்த வசதி இப்ப இருந்திருந்தா இந்த பாட்டை நான் பாடியிருந்தேன். பட் அந்த வாய்ப்புகள் கம்மியாகும் அந்த ஸ்டேஜ் அவர் அதெல்லாம் நினைக்கவே. ஏன்னா கச்சேரிகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுல. அப்பா எப்படா ஃபீல்டு வருவாங்க, கச்சேரிங்கெல்லாம் வரிசையா கூப்பிடுவாங்க. ஓகே, அந்த சினிமான்றதை தாண்டி கச்சேரியில அவர் ஐக்கியமாக்கிக்கிட்டாரு. அப்போ மேடை கச்சேரிகள் நிறைய வெளிநாட்டுல இருந்து நிறைய. அப்ப அங்க சினிமாவை மிஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஐயா அப்பாக்கு வரவே வராது. ஏன்னா அந்த சினிமா பாட்டுகள் தானே மேடையில பாட போறாரு, அதனால கவலையே பட மாட்டாரு. ஏன்னா ஹிட் சாங்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல மேடையில. கரெக்ட். எஸ்பிபி ஐயா பத்தி என்ன சொல்லுவாங்க? எஸ்பிபி தான் இங்க வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தானே போவாங்க. அப்பாவை பார்த்துட்டா அவருக்கு சார்ஜ் ஆகுதான். அப்பாவை பார்த்து எனர்ஜியா இருக்கு. அவரை எப்படி இந்த வயசுலயும் எப்படி இருக்காரு. அதனாலதான் ஐயா நாங்க அப்பப்போ வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் வரேன் ஐயா. வீட்டுக்கே வந்து வருவாரா? அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்திருக்காங்க டிஎம்எஸ் ஐயா. அப்பா வந்து இப்படி எவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு, வரவு செலவு இல்லாம பாடியிருக்காருல்ல அப்பா. அதனால அவர் வருவார், வந்து இந்த மாதிரி எல்லாம் பாடியிருக்கீங்க ஐயா, உங்களை மாதிரிலாம் எங்களால் பாட முடியலையே அப்படின்னு சொல்லுவார். அதை சார்ஜ் பண்ணிக்க வர்றேன் ஐயா சொல்லுவார். பண்ணுப்பா என்னப்பா நல்லா தான் பாடுற ராஜா அப்படின்னு சொல்லுவார். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகையின் மலரோ, அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க துடித்தேன். அப்பா பாடின பக்தி பாடல்கள்ல ஒரு முருகர் பாட்டு இப்போ நீங்க பாடணும்னா. உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. ஏன்னா அப்பா வந்து இந்த பாட்டு யார் எழுதினாங்கன்னு தெரியாம பழனி முருகன் கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்க ஒரு பையன் பாடிருந்தான், ஒரு முஸ்லீம் பையன் பாடினான் இந்த பாட்டு. ஆமா, ஓகே. அதனாலவே அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் அழகா பாடுறாரு இந்த பாட்டு, யார் பாடுங்க தெரியல சார், அங்கே ஒரு அம்மா பாடிட்டு இருப்பாங்க, அதை தான் நான் கேட்டேன். அப்புறம் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவன் பிச்சைங்கிறவர் தான் எழுதியிருக்காங்க, காளிகாம்பாள் கோயிலில் எழுதியிருக்காங்க. அதனால் அதை போய் பார்த்துட்டு சரி அவங்க பார்த்து பேசணும்னு அப்புறம் விஜயராஜ் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசி வச்சு. திருச்செந்தூர் முருகரை பற்றியும் பாடல் பாடினாரு. எப்போ போனாலும் அந்த பாட்டு தான். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் சந்தோஷம். முருகருக்கு அப்பா விரதம்லாம் இருப்பாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சஷ்டி விரதம் இருந்திருக்காரு அப்பா. 6 நாளும் வீட்டில் வந்து முருகன் சிலை வச்சுட்டு இவங்கெல்லாம் பஜனை பண்ணுவாங்க. அப்பா எங்கள் தாத்தா வீட்டில் அதெல்லாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஆனால் இஷ்ட தெய்வம் தான் முருகன், எங்களுக்கு பெருமாள் தான் குலதெய்வம். அப்பா பட்ட கஷ்டம் அப்படி ஊரா சுற்றிட்டு சான்ஸ்க்காக யாராவது நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்களா? 2 வருஷம் அவங்க கிட்ட உழைச்சார். துணி துவைக்கிறது, மாவாட்டுறது, 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு கிணத்துல தண்ணி அரைச்சி போடுறா தொட்டியில டொப்புடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை.